வணக்கம் மயட்ஸ் நேர்களே. போன வாரம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் போட்டது, நிறைய பேர் கொஞ்சம் பர்சனலாகவும் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க எங்கள் ஸ்டாஃப்கிட்ட. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு ஒரு கால் வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் இந்த இந்த பிளானில் சேருங்க, இப்போ 10% நீங்கள் சம் அஷ்யூர்ட் எவ்வளோ இருக்கோ அதை நான் உங்களுக்கு வந்து பென்ஷனாக தரேன் அப்படின்னு. நான் உட்காந்து ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணேன். ஐஆர்ஆர்னால் இன்டர்னல் ரிட்டர்ன் தான். நம்ம போட்ட பணத்துக்கு எவ்வளோ வட்டி நம்மளுக்கு கிடைக்கிது அப்படி அந்த மாதிரி போட்டிருந்தோம். அது போட்டு 6% தான் வந்திருந்தது. சரி, நம்ம பார்த்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இதே நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இதே லாஜிக்கை அப்ளை பண்ணால் என்ன எவ்வளோ வருதுன்னு பார்த்தா, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் 5.7 டைம்ஸ் வருது. இங்கே 6% ரிட்டர்ன் வருது, அங்கே 5.7 டைம்ஸ் வருது. அதே வந்து 20 இயர்ஸ்க்கு, இன்னும் 25 இயர்ஸ்னால் 11 டைம்ஸ் வருது. இப்போது பயங்கரமான நம்பராக இருக்கே அப்படின்னு. அப்போது நம்ம இப்போ இன்றைக்கி என்ன செலவு மாதம் ஆகுதோ அந்த மாதிரி எவ்வளோ டைம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த வீடியோட ஐடியா. இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ நம்ம சராசரியாக பார்க்குறோம். சராசரியாக ஒரு மனிதர் வந்து மாதம் ஒரு 25,000 செலவு பண்ணுறார். அவர் வந்து இன்றைக்கி ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு 30 வயசு, அவருக்கு மாதம் 25,000 செலவு பண்ணுறார். அவர் வந்து 55 வயசில் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிறார். அவருக்கு மாதம் எவ்வளோ தேவைன்னா 1,35,000 தேவை. ஏன் அவ்வளோ பணம் தேவை? இன்ஃப்ளேஷனால் அவ்வளோ பணம் தேவைப்படுது. அப்படின்னா எவ்வளோ ஆகுது அவருக்கு? இன்றைக்கி செலவு பண்ணுற மாதிரி அவர் அதே காசு வந்து 55 வயசில் செலவு பண்ணால் 5.5 டைம்ஸ் பணம் தேவைப்படுது. இன்றைக்கி தேவைப்படுறது 25,000. ஆனால் 55 வயசில் ரிட்டையர் ஆகும்போது 25 வருஷம் கழிச்சு எவ்வளோ ஆகுது? 5.5 டைம்ஸ் ஆகுது. இன்றைக்கி ஒருத்தருக்கு 35 வயசு, அவர் 55 வயசில் ரிட்டையர் ஆகிறார். அவருக்கு இருக்கிற காலம் ஒரு 20 வருஷம் தான் இருக்குது. அப்போது இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அது மாதிரி அவருக்கு வந்து 4 டைம்ஸ் தேவைப்படுது. 20 வருஷத்தில் ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி செலவு இல்லை, 4 டைம்ஸ் தேவை. இன்றைக்கி நீங்கள் 25 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆக போனால் இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணுங்களோ அது மாதிரி 5.5 டைம்ஸ் தேவை. இது சேர்க்கறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா, என்ன தேவை நம்மளுக்குன்னு புரிஞ்சிச்சுன்னா எப்பயுமே அடுத்த செயல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து மாதம் வந்து என்னால் சரி இப்போ கொஞ்சமாக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஜாஸ்தி என்னால் சேர்க்க முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களே. எல்லாருக்கும் என்னால் மாதம் 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், 15,000, 20,000 ஏதோ ஒரு நம்பர் தானே அவங்களால பண்ண முடியும். ஸோ அது பண்ண முடியல. நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எஸ்ஐபியில் ஸ்டெப் அப்னு ஒரு பிளான் இருக்குது. இப்போ போடுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி எடுத்துன்னு வந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் எவ்வளோ போடுறேனோ அது எனக்கு 5 டைம்ஸ் எனக்கு கிடைக்கணும் சார், மீதி எனக்கு பென்ஷன்லாம் எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாங்க. அது நம்ம ஒரு 20 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது கிட்டத்தட்ட 99 lakhs வந்துடும். மாதம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 20 வருஷம் போட்டுனே இருந்தால் 12% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணால் 99 lakhs. சார் இதை விட என்னால் ஜாஸ்தி ரிட்டர்ன் ஏர்ன் பண்ண முடியாதா, நான் பென்ஷன் தானே ரிஸ்க் எடுக்கிறது தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா 15% ஏர்ன் பண்ணால் இதோட அமௌண்ட்டே அப்படியே எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 15% போட்டால் இதோட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 15% போட்டோன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் வரும் அப்படியே லைவாக உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த கான்செப்ட் இப்போ தான் நான் பேசுகிறேன். அப்போது நம்ம 15% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணால் என்கிட்ட 1.5 crore வந்துடும். அப்போ 12% வந்து சராசரியான ரிட்டர்ன். ஏன்னா அடுத்த 20 ஆண்டுகள் இந்தியாவில் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ 12% வந்து ஒரு ஆவரேஜான ரிட்டர்ன். சில பேர் அக்ரெசிவாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் 1.5 crore ஏர்ன் பண்ண முடியும். இப்போ எனக்கு 1 crore என்கிட்ட பணம் இருக்குது. நான் ரிட்டையர் ஆகும்போது என்கிட்ட வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் சேர்த்தது என்கிட்ட 1 crore இருக்குது 20 வருஷத்தில். அப்படின்னா எனக்கு எவ்வளோ எடுக்க முடியும் வட்டி? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 8.2% கொடுப்பாங்க, 8.4%. நம்ம ஒரு 8% எடுத்துக்கலாம். 8% எடுத்தோன்னா நம்மள்ட்ட இருக்கிற 99 லட்சத்து 8% எடுத்தால் 7,99,000 கிட்டத்தட்ட வந்துடும். இது 9,98,220. நம்ம 99 lakhs எடுத்துருக்குறோம். அப்படின்னா 7,91,000 எனக்கு ஆண்டு வர்க்கம். அப்போ மாதமாக எனக்கு வேணும் சார், நான் மாதம் தானே கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 66,000 கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு பென்ஷனாக வரும். நான் இப்போ சேர்க்கறது 10,000, எனக்கு 65,000 அப்படின்னா எவ்வளோ ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 5.7 டைம்ஸ் 6.6 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. நான் இப்போ எவ்வளோ சேர்க்கிறனோ அது மாதிரி எனக்கு 6.6 டைம்ஸ் நான் ட்ரா பண்ணிக்கலாம் ரிட்டையர் ஆகும்போது. ஸோ அதே மாதிரி நான் இப்போ இல்லை சார் எனக்கு வந்து இன்னும் எனக்கு இப்போ 30 தான் ஆகுது, நான் 55 வயசில் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி மாதம் சேர்த்துனே வந்தீங்கன்னா 10,000 சேர்த்துனா இது வந்து 1.87 crore ஆகும். இதில் நம்ம 8% வித்ட்ரா பண்ணால் நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது வருஷத்துக்கு உங்களால் 15 லட்சம் எடுக்க முடியும். மாதம்னா 1,25,000. அப்போது நான் 10,000 நான் இப்போ சேவ் பண்ணுறேன். எனக்கு நான் ரிட்டையர் ஆகும்போது எவ்வளோ எடுக்கிறேன்? 12 டைம்ஸ் நான் இது மாதிரி எடுக்கிறேன். ஆனால் நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி முன்னாடி சொல்லியிருந்தோன்னா இப்போ என்ன செலவாகுதோ அது மாதிரி 5 டைம்ஸ் இருந்தால் போதும். 25 இயர்ஸ்னால் 5.5 டைம்ஸ் இருந்தால் போதும். அப்போ நம்ம எவ்வளோ டைம்ஸ் எடுக்கிறோம்? 12.5. அப்போது நம்ம சர்ப்ளஸ் நம்ம எவ்வளோ தேவையோ அதை விட ஜாஸ்தி ஏர்ன் பண்ணுறோம். அப்போது சார் ஜாஸ்தி எதுக்கு ஏர்ன் பண்ணோம்? அப்போ அடுத்த கேள்வி இல்லை, நான் ஏன் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணோம், ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன் ஜாஸ்தி ஏர்ன் பண்ணணும்னா இது வந்து 25 வயசு, இப்போ 30 வயசு 25 வருஷம் கழிச்சு 55 வயசில் தான் நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணுறோம்.
இன்ஃப்ளேஷன் 55 வயசில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு 65 வயசு 75 வயசு 85 வயசில் இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி இருக்காது இல்லையா? இன்ஃப்ளேஷன் மாறினே இருக்கும். அப்போது நம்ம ரிட்டையர் ஆகும்போது நம்ம வரக்கூடிய வருமானங்கள் எவ்வளோ இருக்கணும்னா, அந்த பென்ஷனோட அந்த நமக்கு தேவையான அளவுக்கு நம்மள அதுலேருந்து ரிட்டர்ன் வந்ததுன்னா 5 வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணும், அப்போ அதோட ஜாஸ்தி பணம் வந்தால் என்ன பண்ணணும், எவ்வளோ பணம் தேவையோ அவ்வளோ பணத்தை வண்டி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பண்ணோட அவ்வளோ பணத்தை வண்டி வித்ட்ரா பண்ணி பேலன்ஸ் போட்டுனே வந்தால் எவ்ரி இயர் என்ன பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கும் அன்றைக்கி தெரியாது. 20 வருஷம் கழிச்சு யாருக்கையும் தெரியாது எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கணும். மேபி 2% இருக்கலாம், 5% இருக்கலாம், அதுக்கு மேலே 7% மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பிகாஸ் இந்தியா இஸ் கெட்டிங் இன்டு டெவலப்டு எக்கானமியாக பண்ணணும். டெவலப்டு எக்கானமி எல்லாமே பார்த்துருவோம் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் குறைஞ்சி தானே இருக்குது. அப்போது மேக்ஸிமம் 7% வச்சா கூட நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது அந்த பணம் எடுக்கிறதுல பேலன்ஸ் பண்ணத்தை நம்ம முதலீடு அப்படியே பண்ணினே வந்தால் எவ்ரி இயர் என்ன பண்ணால், இந்த ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து ஒரு 65,000 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 66,000 எடுக்கிறீங்கன்னா செகண்ட் இயர் அதோட 7% கூட்டி கிட்டத்தட்ட ஒரு 70,000 எடுத்துக்கலாம். தேர்ட் இயர் வந்து நான் 75,000 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ 70,000 7%னா 75,000 அப்படி வரும். 74,900 வரும், 75,000 இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண. அப்போ இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன இன்றைக்கி தேவைன்னா, எனக்கு எவ்வளோ மந்த்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ டைம்ஸ் என்னால் எடுக்க முடியும். அப்போ நம்ம கிளியராக சொல்லிட்டோம். 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 25 ஆண்டு காலம் உங்களுக்கு வேணும்னா 10 டைம்ஸ் எடுக்க முடியும். நீங்கள் 10,000 சேர்த்திங்கன்னா நீ 1,00,000 எடுக்க முடியும். இன்றைக்கி 20 வருஷத்துக்கு சேர்த்திங்கன்னா நீ 10,000 சேர்த்திங்கன்னா உங்களால் 66,000 எடுக்க முடியும். ஓகே, இதே நான் வந்து 20,000 என்னால் சேர்க்க முடியும் அப்படின்னா எவ்வளோ சார் எடுக்க முடியும்? அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 20,000 சேர்த்திங்கன்னா உங்களால் கிட்டத்தட்ட 1,31,1,000 எடுக்க முடியும். ஓகே, அது 6.6 டைம்ஸ் ஆகிடுது. நீங்கள் 25 ஆண்டுனா இப்போ 20,000 சேர்த்திங்கன்னா அப்போ எடுக்கும்போது 2,50,000 எடுக்க முடியும். ஸோ மாதம் உங்களுக்கு 2,50,000 வந்தால் பென்ஷனை பற்றிய ஒரியே உங்களுக்கு தேவையில்லை இல்லையா? கரெக்டாக பென்ஷனை பற்றி ஒரி நம்மளுக்கு எதுக்கு இருக்குது? அப்போது நம்மளுக்கு என்ன தேவைன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னா, இந்த ஹாலிடேஸ் 2-3 நாள் ஹாலிடே இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும், இதை உட்காந்து எனக்கு மாதம் என்னால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி உங்களால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 20 வருஷம் பண்ண போகிறேன்னா எனக்கு 6.6 டைம்ஸ் கிடைக்கும். 25 வருஷம் பண்ண போகிறேன்னா 12.5 டைம்ஸ் கிடைக்கும். இதை நீங்கள் டிசைட் பண்ணிட்டா எனக்கு தேவை 6.6 டைம்ஸா 12 டைம்ஸா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ 10,000 எனக்கு 66,000 வேணுமா, இல்லை 10,000 எனக்கு 1,25,000 வேணுமா, 20,000 எனக்கு 1,31,000 வேணுமா, 20,000 எனக்கு 2,50,000 வேணுமா, இதை நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா இட் இஸ் ஓகே. சார் 10,000 தான் ஆன முடியுமா? இப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னு நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட் பாக்ஸில், சார் என்னால் 4,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், 5,000 தான் இன்வெஸ்ட் பண்ணி, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டைம்ஸில் தான், அதுக்கு தான் டைம்ஸில் சொல்லிட்டோம். இப்போ என்னால் 4,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 4,000 இன்ட்டு நீங்கள் 6.6 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது அவ்வளோ பணம் நம்மளால் எடுக்க முடியும். 65,000 பதிலாக நம்மளால் 24,000 எடுக்க முடியும். கரெக்டாக 6 24,000 எடுக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பென்ஷனை யார் நிர்ணயம் பண்ணணும்? நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். எப்போ நிர்ணயம் பண்ணணும்? இப்போயே நிர்ணயம் பண்ணணும். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்து உங்களை முதலீடு ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், சார் எனக்கு கூட பென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நான் ஆரம்பிக்கணும்னா இந்த கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டாஃப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். This is Suresh Parsarthi, Certified Financial Planner, founder myAssetsConsolidation.com. இது அங்கங்கே ஒரு எக்ஸல் மாதிரி கீழே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த இடத்துல நிறுத்தி பாருங்கள். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பென்ஷனுக்கு ஐடியாஸ் கொடுத்தா பெட்டராக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா அந்த வீடியோ நம்ம பார்க்குறதுக்கான சாதிக்கும். திஸ் இஸ் சுரேஷ் பால் சைனிங் ஆஃப். பை தென்.